ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து புதன்கிழமை, நம்ம வீட்டு புதன்கிழமை லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சிக்கன் வச்சுது. டெய்லி ஒரு நாளைக்கு குழம்பு கஷ்டப்படுறேன். நான் வந்து இந்த பன்னீர் இதெல்லாம் அதை வச்சுதான் ஒரு டிஷ் செய்யலாம்னு பார்த்தேன். சரி, நீங்கள் சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னைக்கு சாதம் வச்சு தண்ணி. நேற்று சாதம் வந்து நைட்டு நேரில் சந்திரகிரகம்ல திட்டமா செஞ்சுருக்காங்க. வந்து கீழே ஊற்றிடுறாங்க. டவுன்ல போறவங்க நம்ம சாப்பிட்றவங்க சத்தா இருக்குன்னு பார்ப்போம். சரி, தேங்க்யூ. ஏங்க என்னங்க மத்தியானம் ஜூஸ் பிரேக்ல குடிக்கிறது வந்து உங்களுக்கு தர்பூசணி ஜூஸ். டெய்லி ஒரு ஜூஸும் கொடுப்பேன், நீங்க வந்து தர்பூசணி ஜூஸ் டெய்லி கொடுப்பீங்க. வெரி குட், பரவாயில்ல. சரி, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இந்த புது வானல்ல தான் செய்ய போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வெஜ்ஜு தான் செய்யணும்னு நினைச்சேன், ஆனா வந்து இன்னைக்கு டைம் இல்லை, அதனால நான்வெஜ்ஜே செஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சிக்கன் வந்து பசங்களுக்கு மட்டும்தான், அதனால வந்து 2 பேருக்குமே அதை பிரித்து கொஞ்சமாக குழம்பு கேட்டாங்க. குழம்பும் கொஞ்சமாக வந்து நல்லா பெப்பர் ஃப்ரை மாதிரி வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். எலும்பு இல்லாமல் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு, எலும்போட குழம்பு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு, அதுதான் 2 பக்கமே 2 வானல் போட்டேன். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, ஆனால் பசங்க போகிறதுக்குள்ள கடகடன்னு செஞ்சிடணும். இப்போ இதில் போகிறது ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், எப்பவுமே வந்து ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கமே ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லாவே பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் கட் பண்ண வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு வந்து சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். சிம்பிளானா நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைப்பாங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அப்படியே தேங்காய் அரைச்சிருச்சு அதே மாதிரி தான் வைக்க போகிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல். கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லாவே வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு. இதுக்கப்புறம் இந்த சிக்கன் வறுவலுக்கும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து காஷ்மீரி தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கலருக்காக தான். வந்து காஷ்மீரி தூள் ரெண்டுமே கொஞ்சம் கலராக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அவங்க சாப்பிட்றத விட நம்ம கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க மைண்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் தரக்குள்ள கொஞ்சம் அழகாக ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக ஆயிடுவாங்க. நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறத விட அவங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு ஜாலியாகிடுவாங்க. நம்ம சாப்பிட்றது சந்தோஷமாக சாப்பிடணும். அதாவது அவசரத்தில் சொல்லுவாங்க, அவசரத்தில் அண்டா உள்ள கை விட்டா கூட கை போவாதான், அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆயிடுது. ஏன்னா சிக்கன் வந்து நேற்றே வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருந்துருக்கலாம். நேற்று வந்து சந்திரகிரகணம் இல்லையா, அதனால எங்கே வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதெல்லாம் வாங்கி வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் கடகடகன்னு செய்யறதா ரெடி. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலையுமே வந்து க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுலையுமே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்து கொஞ்சம் நல்லாவே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்பயுமே புதுசாக ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்கினேன்னா நான் வந்து வெஜ்ஜு தான் செய்வேன், அப்படின்னா ஸ்வீட் செய்வேன். இதில் வந்து எடுத்துதான் நான்வெஜ் செய்கிறேன். ஏன்னா எல்லா வாங்கலுமே நம்ம வெஜ்ஜுக்கு வச்சுட்டு ஒரு கொஞ்சம் காலையில் செய்யறதுக்கு எல்லா பாத்திரமே நம்ம பார்த்து யோசிச்சு எடுத்து செய்யறது, அதுக்கே லேட் ஆகிடுது. அதனாலே அந்த பாத்திரம் வாங்கினேன் நான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் வறுவலுமே மசாலா சேர்த்து நல்லாவே வந்து வதங்கிட்டு இதுக்கும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், கசகசா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4 முந்திரி பருப்பு, உடைச்ச பருப்பு அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து கிரேவி திக்காக இருக்கும் குழம்பு.
இதை நல்லாவே பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா வந்து இந்த குழம்பு வந்து சிக்கன் குழம்பு நல்லா வதக்கிட்டு ரொம்ப நேரம் வதக்குவாங்க. ஏன்னா அடுப்புல செய்வாங்கல்ல, நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவாங்க. தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஏன்னா அடுப்புல செய்வாங்க, அது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி குழம்பா சிம்பிளா தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 65 சாப்பிடுவாங்க, பிரியாணி பிடிக்கும். பெரும்பாலும் ரொம்ப வந்து சிக்கன் செய்ய மாட்டேன். ஏன்னா நானும் சாப்பிட மாட்டேன், எங்க வீட்டுக்காருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இருந்ததுன்னா ஆனால் சாப்பிடுவாங்க, செஞ்சோம்னா சாப்பிடுவாங்க. அதனால வந்து எப்பயாவது ரேர் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் அவசரமா இவ்வளோ அவசரத்துலேயே வாங்கி வந்து செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு பசங்களுக்கு நான்வெஜ். மீன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது செஞ்சோமா அதே தான். அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கல, சண்டேவும் செய்யல. அதனால தான் இன்னைக்கு சிக்கன் வாங்கி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு அவசரமானாலும் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு வாங்கி வந்து செய்கிறேன். ஆனால் 7:45 ரெடி ஆயிடணும். குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிடுது. இப்போ அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லாவே சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். சுக்கான்றதால லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லா பெப்பர் சேர்த்தோம்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக அந்த சுக்கா சிக்கன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு சப்பாத்தி இருந்தால் நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஆனால் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னொரு நாளைக்கு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். அதனால இப்போ வந்து இந்த பக்கம் இட்லி தான் ஊற்றி வச்சிட்டேன். குழம்புமே தேங்காய் ஊற்றி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பராக நம்ம வீட்டு லஞ்ச் வீடியோ முடிஞ்சது. வாங்க என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், சாதத்துக்கு இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இப்போ வந்து இட்லி வந்து டிஃபனுக்கு வந்துன்னு இருக்குது. ரசம் வைக்கல, ஏன்னா பசங்களுக்கு வேணாம் ரசம், அதனால ரசம் வைக்கல, அப்புறமா எனக்கு வச்சுக்கலான்னு விட்டுட்டு, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.